ஜர்னி எஸ் ஆப்வியஸ்லி ரொம்ப ஈஸி ஸ்மூத் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த வருஷம் நீட் கிடைக்கல அப்படின்னா தோல்வி அடைஞ்சு இல்லை ஐயோ என் வாழ்க்கையே போச்சுன்னு உட்காராம என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா என் ஃபெயிலியருக்கும் நான் தான் காரணம், என் சக்ஸஸ்க்கும் நான் தான் காரணம். பிஜியில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னா எனக்கு அந்த சலுகைலாம் கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. படித்தேன், நடுவில் வந்து கோவிட் வந்துச்சு. கோவிட் எல்லாருக்கும் கெட்டது பண்ணிச்சு, எனக்கு மட்டும் நான் நல்லது பண்ணதாக எடுத்துக்கிட்டேன். ஸ்டார்டிங்கில் ஜாலியாக இருந்துச்சு, பட் போக போக இட் வாஸ் லைக் எதுக்கு இதை ஏன் பண்ணணும் அப்படின்னு ஒரு விரக்தி மாதிரி ஆயிடுச்சு. நான் என்னை வந்து உயர்த்திக்கிட்டு மற்றவங்க பண்ணலை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் பிஜி படிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்போ உங்களுடைய அந்த ஸ்ட்ரகிள் எப்படி இருந்துச்சு? ஏன்னா இப்போ இருக்கிற பசங்கள்லாம் சின்னதாக ஏதாவது உடம்புக்கு வந்துட்டாலே கிளாஸ்க்கு வர மாட்டுறாங்க, லீவ் போட்டுடுறாங்க, நெக்ஸ்ட் இயர் நான் எக்ஸாம் எழுதிக்கிறேன், இந்த மாதிரி தாட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ உங்களுடைய பர்சிவியரன்ஸ் அங்கே எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ப்ரெக்னென்சி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ஃபேமிலியை விட்டு தனியாக இருக்க போகிறோம், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், எனக்கு நான் மட்டும்தான் நிற்கணும். இந்த ஒரு மைண்ட் செட் வந்து ஸ்டார்டிங்லேயே பில்ட் பண்ணிட்டேன். ஜேர்னி எஸ் ஆப்வியஸ்லி ரொம்ப ஈஸி ஸ்மூத் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் சொல்ல மாட்டேன். இது ஒரு ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் தான், எல்லாருமே கேரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை வந்து நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஸ்ட்ரகிள்ஸ் வர அன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒன்றும் இல்லாத அன்னைக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதை வந்து வந்துருமோன்னு ஆன்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியும். ஆப்வியஸ்லி எனக்கு வந்து வாமிட்டிங் வரலாம், பர்ன் வரலாம், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரலாம், ரொம்ப தூரம் நடக்க முடியாமல் போகலாம், என் கூட இருக்கிறவங்க மாதிரி என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போகலாம், மென்டலி நான் டவுன் ஆகலாம். இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம அதை வந்து ஓகே இதெல்லாம் வரப்போகுது, இதை நம்ம ஃபேஸ் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எம்பிபிஎஸ்ஸோ இல்லை மெடிசனோ படிக்கும் போது பாதியிலே மேரேஜ் ஆகிடும். நாட் நெசசரி அவங்க வந்து முடிச்சப்புறம் தான் மேரேஜ் ஆகணும்னு இல்லை, மேபி அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டாங்கனாலோ ஆர் வந்து இந்த பேஷனை நான் இப்படி தான் எடுத்துகிட்டு போகிறேன், என் லைஃப் இப்படி தான் இருக்க போகுதுன்ற பாத்வேவை அவங்க பெட்டராக பிளான் பண்ணிக்கிட்டாங்கன்னா எல்லாமே பண்ண முடியும். விஷன் தான் மேட்ரு. நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன வேணால் பண்ண முடியும். இதில் டவுன் ஆனால் தோல்விகள் வரும் கண்டிப்பாக. எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி போகாது. நான் நினச்ச சப்ஜெக்ட் எனக்கு கிடைக்கல, நான் நினச்ச இடத்துல எனக்கு கிடைக்கல, பட் ஓகே எது கிடைக்காம இல்லை, இதில் ஒரு பாசிட்டிவிட்டி. எல்லாத்தையும் பாசிட்டிவாக தான் பார்க்கணுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் கிடைக்கிற விஷயத்த நம்ம வந்து நமக்கு ஃபேவராக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வருஷம் நீட் கிடைக்கல அப்படின்னா தோல்வி அடைஞ்சு இல்லை ஐயோ என் வாழ்க்கையே போச்சுன்னு உட்காராம நிறைய இருக்குது வாழ்க்கையில். ஒரு வருஷத்தில் ஒன்றும் ஆகிட மாட்டோம், மேபி நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணலாம், அது இன்னும் பெட்டராக படிக்கலாம். நம்ம வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா என் ஃபெயிலியருக்கும் நான் தான் காரணம், என் சக்ஸஸ்க்கும் நான் தான் காரணம். சக்ஸஸ் போது மட்டும் நான் சொல்லிட்டு என் ஃபெயிலியரை நான் கிடையாதுன்னு நான் சொல்ல முடியாது. இன்னொருத்தவங்க மேலே கை காமிச்சேன்னா அது தப்பு. ஸோ இப்போ நான் ஃபெயில் ஆகிறேன்னா என்னை விட ஒருத்தவங்க முன்னாடி இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் என்னை விட பெட்டராக இருக்காங்க, அது என்னங்கிறத நான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நான் ஐடென்டிஃபை பண்ணணுன்னா என்னுடைய கிளாரிட்டி பெட்டராக இருக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ என்னால் முடியலையே, நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஏதோ ஒன்று இல்லை அதனால தான் நான் ஃபெயில் ஆகிட்டேன், பட் ஃபெயில் ஆனதுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சுக்கணும், இன்னொருத்தவங்களை பார்த்து கற்றுக்கணும் ஆர் கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பெட்டராக யாராவது பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, என்னோட கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா 2 பேர்கிட்டையுமே நான் பேசுவேன். எனக்கு வந்து இவங்க நல்லா படிக்கிறவங்க இல்லை அப்படின்னு கிடையாது. நான் முதல்லே சொன்னேன் இல்லையா, ஸ்கூல் லெவலில் நான் ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட். ஸோ லாஸ்ட் பெஞ்சஸோடையும் நான் ஜாலியாக இருப்பேன், ஃபஸ்ட் பெஞ்சஸோடையும் நான் ஜாலியாக இருப்பேன். எனக்கு வந்து அந்த மார்க் கேட்டகரி அப்படிலாம் கிடையாது. தே ஆர் மை பீப்புள், யார்கிட்டனாலும் நான் அப்படி தான் இருப்பேன். ஸோ இவங்ககிட்ட பேசும்போது நான் ஒரு விஷயம் கற்றுப்பேன், இவங்ககிட்ட பேசும்போது இன்னொரு விஷயம் இன்னொன்று சொல்லணுன்னா அந்த ரொம்ப லாஸ்ட் பெஞ்சராக இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஸ்மார்ட் ஒர்க் ஈஸியாக கற்றுக்கலாம். அவங்க வந்து ஒரு விஷயத்த லாஸ்ட் மினிட்ல தான் பண்ணுவாங்க, பட் ரொம்ப ஈஸியாக அதை பண்ணிட்டு போயிடுவாங்க, அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ் வந்து அவங்க யோசிக்கிற விஷயம் நல்லாயிருக்கும், அவங்க லாஜிக்கலாக நிறைய யோசிப்பாங்க. இது இருக்குன்னா இதுக்கு அடுத்து இது, அந்த பிளானிங் வந்து இவங்ககிட்ட இருக்காது, அவங்ககிட்ட இருக்கும். ஸோ நான் எல்லாருக்கிட்டையும் ஏதாவது கற்றுக்கணும்னு நினைப்பேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐ அப்சர்வ் மோர் தேன் புக்ஸ். படிக்கிறது கொஞ்சம் கம்மி தான் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது, பட் நிறைய கேட்பேன், நிறைய பார்ப்பேன், அமைதியாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் நான் வந்து அப்சர்வ் பண்ணுவேன். நம்ம கூட யார் இருக்காங்களோ அந்த மாதிரி தான் நம்ம இருப்போம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ என் கூட இருக்கிற பீப்புளை ஐ சோஸ். எந்தவா இருந்தாலும் அவங்க எனக்காக நிற்பாங்க, அவங்கக்கிட்டேருந்து நான் ஏதாவது ஒன்று கற்றுப்பேன். ஐ வில் கிவ் சம்திங் டு தெம். இதுதான் மியூச்சுவலி இட் ஒர்க்ஸ் டில் டேட். இனிமேலும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். டச். ஸோ பிஜி பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னென்ட் ஜர்னி வாஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஹை லோ ஹை லோ. சில இடத்துல ஐ வாஸ் பர்ஃபார்மிங் குட். அண்ட் நிறைய பேர் வந்து எனக்கு அந்த பேம்பரிங் ரொம்ப புரிஞ்சிச்சு. பிஜியில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னா எனக்கு அந்த சலுகைலாம் கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டே சில பேர்லாம் போ போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க.
ஒரு சில பேர்லாம் நீ யாரா இருந்தா என்ன? நீ படிக்க தான் வந்திருக்க. நீ இத பண்ணி தான் ஆகணும். ஒரு சில பேர் எனக்கு அந்த சலுகை குடுக்கல. ஒரு சில பேர் குடுத்தாங்க. குடுத்த இடத்த யூஸ் பண்ணிக்கிட்டேன். குடுக்காத இடத்துல நான் அத இன்னும் பெட்டரா பண்ணிக்கிட்டேன். பட் ஐ வாஸ் ஈக்குவல் டூ எவ்ரிஒன். நான் யார்கிட்டேருந்தும் போயிட்டு நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். நான் இத பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. எந்த எக்ஸ்கியூஸும் வாங்குனதே கிடையாது. ஐ ஸ்டேட் தேர் 3 இயர்ஸ் அங்க தான் இருந்தேன். படிச்சேன். நடுவுல வந்து கோவிட் வந்துச்சு. கோவிட் எல்லாருக்கும் கெட்டது பண்ணுச்சு. எனக்கு மட்டும் நான் நல்லது பண்ணதா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா, ஐ காட் சம் லீவ். எனக்கு வந்து கொஞ்சம் முன்னவே குடுத்துட்டாங்க. லாக்டவுன் வந்துருச்சு. நீ போயிடுமா அப்படி சொல்ட்டாங்க. மிச்சவங்கலாம் தே வர் வொர்க்கிங். நான் மட்டும் வந்து வீட்லேருந்தே ஐ வாஸ் வொர்க்கிங். கிளாஸ் எடுக்கிறது அந்த மாரியும் இருக்கும் எங்க சிலபஸ்ல. இப்போ பிஜி இருக்காங்க அப்படின்னா, அவங்க யூஜிக்கு கிளாஸும் எடுக்கணும். அதுவும் கரிக்குலம்ல வரும். அந்த மாதிரி குட்டி, குட்டி ஒர்க்ஸ் எல்லாம் எனக்கு அலாட் பண்ணாங்க. அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆன்லைன்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். வீட்ல குழந்தையும் பார்த்துக்கிட்டேன். ஒரு 7, 8 மந்த்ஸ் ஜர்னில குழந்தை பொறந்துச்சு. பொறக்காத வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் மட்டும் தானே. என்ன நான் பார்த்துக்கிட்டா போதும். பொறந்ததுக்கப்புறம் இன்னொரு பெர்சனையும் பார்த்துக்கணுன்னும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் எஸ் ஐ காட் அ வெரி குட் ஃபேமிலி. வெரி குட் பீப்பிள் அரவுண்ட் மீ. எல்லாருமே தே வர் சப்போர்ட்டிவ் த்ரூ அவுட். நான் படிக்கணும்னா, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும்னாலோ எல்லாத்துக்குமே தே வர் லைக் நான் குழந்தைய பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு வா. முக்கியமா என்னோட தாத்தா, பாட்டி. என் கூடவே தான் இருந்தாங்க. டெலிவரி வரைக்கும் நான் தனியா இருந்தேன். போஸ்ட் டெலிவரி அவங்களையும் நான் கூட கூட்டிட்டு போயிட்டேன். அவங்க சொன்னாங்க, "நீ எப்படி தனியா குழந்தைய வச்சு" அவங்க 2 பேரும் அந்த வயசுல தே வர் அரவுண்ட் 80, 85 வந்தாங்க, இருந்தாங்க. குழந்தைய ஃபுல்லா தே வர் டேக்கிங் கேர். இந்த சைட்ல ஹஸ்பண்ட் ஃபினான்ஷியல் திங்ஸ், எமோஷனல் விஷயங்கள் எல்லாத்தையும் ஹி வாஸ் பேலன்சிங். மத்த அப்பா, தம்பி, அத்தை எல்லாருமே தே வர் லைக் அ ரொம்ப க்ளோஸ் நிட்டா இருந்து என்ன ரொம்ப பத்திரமா இப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த சப்போர்ட்லாம் இல்லைன்னா, இந்த பிரெக்னன்சின்றது வந்து இட் வில் பி அ டஃப் ஜாப். அண்ட் முக்கியமா காலேஜ், ஃபேக்கல்டீஸ், என் கூட ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ் எல்லாருமே வந்து தே வேர் லைக் இன்னொரு ஃபேமிலி மாதிரி எனக்கு இருந்தாங்க. என்னைக்குமே என்ன விட்டு குடுக்கல. நான் தப்பு பண்ணா உனக்கு முடியலன்னு சொல்லி என்ன பின்னாடி நிறுத்தல. எனக்கு முடியாத அன்னைக்கு கூட என் கைய புடிச்சு உன்னால முடியும். இது இப்படிதான் இருக்கும். டஃப் தான். நைட் டியூட்டிலாம் போடுவாங்க. பிரெக்னன்ட்டா இருக்கும்போது போய் தான் ஆகணும். நான் இத ஒரு எக்ஸ்கியூஸாலாம் சொல்லக்கூடாது. சொல்லவும் முடியாது. அட் சம் டைம் ஒரு சின்ன சலுகை கிடைக்கும். ரொம்ப இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் யாருக்காவது இருந்ததுன்னா, அந்த டைம்ல நீ தள்ளி இருந்துக்கம்மா. அந்த மாரி ஒரு சின்ன சின்ன சலுகை கிடைச்சுச்சு. பட் வித் வொர்க் எவ்ரி ஒன் வாஸ் பெர்ஃபெக்ட். என்னையும் முன்னிறுத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க. ஸோ நான் மட்டும் வளரல. எல்லாரும் வளரலாம் அப்படின்னு சொல்லி கூட கூட்டிட்டு போனாங்க. ஸோ எல்லாருக்குமே நான் ரொம்ப இந்த டைம்ல ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். நான் மட்டும் இல்ல. அ நான் இந்த மாதிரி யோசிக்கும்போது எனக்கு உங்களோடதுமே இதுல இன்கார்ப்பரேட் ஆகுது. நீங்க மட்டும் நல்லா இருந்தா போதாதுன்னு சொல்லிட்டு யூ ஆர் டேக்கிங் எவ்ரி ஸ்டூடண்ட். உங்களுடைய ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணுமோ, அந்த மாதிரி நான் ஈஸியா சொல்லி தரேன். உன்ன பாஸ் பண்ண வைக்கிறேன். உன்ன இந்த காலேஜ்ல தான் நான் கூட்டிட்டு போப்போறேன். இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல யூ ஆர் ஆல்சோ ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் இல்லையா? ஸோ அது எல்லாருக்கும் வராது. தமிழ்ல கஷ்டமா இருக்கா கிளாஸு? ஐ மீன் இங்கிலீஷ்ல புரியலையா? ஹிந்தியில தான் நீட் கோச்சிங் எடுக்குறாங்க. நான் தமிழ்லயே சொல்லி தரேன். நீ படிச்சா போதும். இந்த மாதிரியெல்லாம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுன்றது இஸ் நாட் சோ ஈஸி. ஸோ அண்ட் முக்கியமா வந்து நான் கேள்விப்பட்டது வந்து கவர்மெண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நீங்க 50% ஆஃபர் தர்றீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஒரு ஹியூமானிட்டியோட எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஸோ அந்த விஷயங்கள்ல எனக்கு கனா அகாடமி வந்து பர்சனலி நான் நெறைய கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கனா அகாடமியோட ப்ராசஸ் பத்தி இவ்ளோ தெளிவா சொல்றீங்களே! கனா அகாடமி நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஸோ எங்க வீட்ல நான் ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால, ஓகே நீ நல்ல அகாடமியா பார்த்து சொல்லு. என் பொண்ணு நல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்னு சஜெஸ்ட் பண்ணதுனால, நான் வந்து அந்த பொறுப்ப எடுத்துக்கிட்டேன். அப்படி பார்க்கும்போது ரீல்ஸ்ல வந்து டாக்டர் டானோடது வந்து கண்ல பட்டுச்சு. ஓகே இவர் சொல்றாரே இந்த இடத்துக்கு போய் பார்த்தா என்னன்னு வந்தேன். வந்த டைம்ல உங்களோட நெறைய விஷயங்கள நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட கேட்காமலே கூட நான் வெளிய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு கனா அகாடமி பரிச்சயமாச்சு. இந்த பிஜி ஜர்னி இவ்ளோ கஷ்டங்கள் நீங்க கிராஸ் பண்ணி வந்தீங்க இல்லையா? அப்ப என்னைக்காவது நீங்க கிவ் அப் பண்ணணும் அப்படின்னு நெனச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு தாட் வரும்போது, நீங்க அத எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? நான் எப்பயுமே கிவ் அப் பண்ற தாட்ல தான் இருந்தேன். போதும் வேணாம், போதும் வேணாம். நான் வந்து ஆல்மோஸ்ட் சொன்னது எல்லாமே, "என்னடா இவ்ளோ கிளாரிட்டியா பேசுறா, திடீர்னு இப்படி சொல்றியே!" அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆல்மோஸ்ட் எல்லா நாளுமே வந்து, "எதுக்கு இப்படி இருக்கணும்? நான் ஏன் கஷ்டப்படணும்? எப்படியும் நான் திரும்ப போய் கிளினிக் தான் வைக்க போறேன். நான் கவர்மெண்ட் ஜாப் போகணுன்ற மைண்ட் செட்ல இல்ல. அப்ப ஏன் நான் கஷ்டப்படணும்? எனக்கு அதுக்கு யூஜியே போதுமே! திரும்ப போயிடலாமா? ஏன் 3 வருஷம் நான் கஷ்டப்படணும்? குழந்தையோட வீட்ட விட்டு தனியா இருந்து, 2 வயசான கிராண்ட் பேரண்ட்ஸையும் கூட வச்சுக்கிட்டு, அது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா ஃபீல் ஆச்சு. வீட பார்க்கணும், காலேஜ் பார்க்கணும், நான் படிக்கணும், குழந்தைய பார்க்கணும், ஹவுஸ் எக்ஸ்பென்ஸ மேனேஜ் பண்ணணும். அ 3 பேருமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஏஜ் குரூப். அதனால அவங்க 3 பேருக்கும் எதுவும் வராம பார்த்துக்கணும். அவங்க ஹெல்த் பார்த்துக்கணும். என்னைய பார்த்துக்கணும். இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே ஃபீல் ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட்ல. ஸ்டார்ட்டிங்ல ஜாலியா இருந்துச்சு. பட் போக போக இட் வாஸ் லைக் ஏன்? எதுக்கு? இத ஏன் பண்ணணும்? அப்படின்னு ஒரு விரக்தி மாதிரி ஆயிடுச்சு. ஈவன் தோ எல்லாரும் ஹெல்ப் பண்ணாலும்,
கூட இருந்தாலும், இது நமக்கு வேணுமா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் டெவலப் ஆயிட்டே இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து வீட்டுக்கு போம்போது எல்லாரும் சொன்னாங்க, "நீ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி யோசிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டெப்ப நீ எடுத்து வச்சுட்டன்னா, நீ இதுக்கு மேல வேணும் வேணாம்னு யோசிக்கக் கூடாது. உன்னால பண்ண முடியும். நீ பண்ணுன்னு" சொல்லிட்டு என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. திரும்ப அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ வேற வழி இல்லாம நான் அங்க போயிட்டு, ஓகே, ஓகே நம்ம படிக்க தான் வந்திருக்கோம். படிக்க போறோம். இப்படி தான் அது போயிடுச்சு. எல்லாமே மொமெண்ட்ரி தான் சொல்லுவேன் நானு. லாங் டர்மா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்லாம் இல்ல. இன்னைக்கு இன்னைக்கு கடந்துட்டா போதும். அப்படிதான் டெய்லி டெய்லி கடந்து போச்சு. வெயிட் பண்ணுவேன் நானு. எப்படா அந்த 4 நாள் லீவ் குடுப்பாங்க, சென்னை ஓடி வந்துரலாம். அப்படியெல்லாம் ஒரு காலத்துலயும் நான் இருந்திருக்கேன். இப்போ மேம்க்கு வந்து நெறைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அந்த சப்போர்ட்ட அவங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணதுனால தான், அவங்களால இன்னைக்கு வந்து எம்டி கம்ப்ளீட் பண்ணி இங்க இருக்க முடியுது. பட் இப்ப இருக்க ஸ்டூடண்ட்ஸ் நீங்கலாம் வந்து சப்போர்ட் நாங்க 1000 பேர் குடுத்தாலும், நீங்க அத வந்து அகைன் எக்ஸ்கியூஸஸா சொல்லணும்னு நெனைக்கிறீங்க. ஸோ அந்த மாரி இருக்காம, நம்ம வைஷாலி மேம் மாதிரி இருங்க. உங்களுக்கு கூட கிடைக்கிற சப்போர்ட்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு, அவங்கள மாரியே ஒரு நாள் ஷைன் பண்ணணும். அண்ட் நிலன் வந்து அப்போ வயித்துல இருந்தே உங்க கூட சேர்ந்து அவனும் டாக்டர் படிச்சிருக்கான் இல்லையா? அவன் இன்னி வரையும் படிச்சுக்கிட்டே இருக்கான் மேம். கிளினிக்ல தான் வந்து உட்காந்துக்கிறான். ஓ! சூப்பர், சூப்பர். ஸோ அவங்களுடைய ஃபியூச்சர் கோலும் டாக்டர் தான். தெரியல. அவன் டெய்லி ஒண்ணு சொல்றான் மேம். அவன் இஷ்டம் தான். மேபி டாக்டரா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அது நம்ம ஆசைய அவங்க மேல திணிக்கக் கூடாது ஆப்வியஸ்லி. Ma'am, any great misconception about homeopathy that you want to break? ஸ்லோவா இருக்கும். ஸ்லோவா அப்ப இல்ல. ஸ்லோவா இருக்காது. இருக்காது. மேக்ஸிமம் இல்ல. அக்யூட் கண்டிஷன்ஸ்க்குலாம் நல்லாவே வேலை செய்யும். ஃபீவர், கோல்ட், காஃப்லாம் டே 1ல வந்துச்சுன்னா சீக்கிரமே சரியாயிடும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, எங்களுக்கு நெறைய நான் முன்னாடியே சொன்ன மாரி கிரானிக் டிசீஸ் தான் நெறைய வருவாங்க. எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணி, சுத்தி விட்டு எங்கேயுமே இல்லங்கும்போது லாஸ்ட்டா எங்க கிட்ட வருவாங்க. எக்ஸாம்பிள் மேம், டிசீஸ் நேம், ஒரு ஆஸ்மா எடுத்துக்கலாம். இல்ல ஒரு ரெஃப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம். டயபெட்டிக். டயபிட்டிஸ் எடுத்துக்கலாம். டயபிட்டிஸ்க்கு வந்து நம்ம இன்டகிரேட்டட் அப்ரோச் தான் ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஆஸ்மாக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அலர்ஜி தான் ஸ்டார்ட் பேஸ் லெவலே நெறைய பேத்துக்கு இருக்கும். ப்ராப்பர் லங் ப்ராப்ளம்ன்றது ரொம்ப கம்மி பாப்புலேஷன் தான். கம்பேர் டூ அலர்ஜி வந்து கம்மி தான். ஸ்டார்ட்டிங்லேயே வராம எல்லா இடத்துக்கும் போய் டெய்லி பஃப் அடிச்சுட்டு, டெய்லி வந்து டெய்லி மெடிசின் 3 டைம்ஸ், 4 டைம்ஸ் எடுத்துக்கணும். நெபுலைசர் வைக்கிற அளவுக்கு போகுதுங்கும்போது, இந்த பீரியட்குள்ளேயே ஒரு 14, 15 இயர்ஸ் ஆயிடும். ஆர் 10 இயர்ஸாவது ஆயிடும். மினிமம் 5 இயர்ஸாவது ஆயிடும். அதுக்கப்புறம் தான் இங்க வருவாங்க. வந்துட்டு ஒரே மாசத்துல சரி பண்ண முடியல. 6 மாசம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, குறையவே இல்லன்னா, டிசீஸ்க்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டேஜ் அது கடந்து போயிட்டே இருக்கும்போது, உடனே உடனே நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாது. மேபி அவங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்தாங்கன்னா, சீக்கிரமாவே ஹெல்ப் பண்ண முடியும். அதனால தான் இது ஸ்லோ ஆகுதே தவிர, மெடிசின் ஆஸ் சச் ஸ்லோ அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷனா நான் பார்க்குறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து ஹோமியோபதி அப்படின்னு சொன்னாலே, ஈவன் ஃப்ரம் சின்ன வயசுலேருந்தே அது குட்டி குட்டி மாத்திரை குடுப்பாங்க. அண்ட் அது இனிப்பா இருக்கும் அப்படின்றது தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். அண்ட் அட் சம் பிளேஸஸ் நான் பார்த்துருக்கேன். மாத்திரை இருக்க பாட்டில்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம பிரிஸ்கிரிப்ஷன குடுக்கும்போது, அவங்க ஏதோ ட்ராப்ஸ் மாதிரி ஊத்தி கலக்குவாங்க. ஸோ லேட்டர் ஸ்டேஜ்ல நான் என்ன நெனச்சுட்டேன்னா, மாத்திரை எல்லாம் ஒண்ணு தான். ஆனா அவங்க போடுற ட்ராப்ஸ் தான் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிசீஸ்ன்னு சொல்லி. அது வந்து அத பத்தின கிளாரிட்டி நீங்க குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நீங்க நெனைக்கிறேன். பார்க்குற ஒயிட் இது வந்து அது வெறும் ஒரு அது ஒரு சுகர் பில் தான் அது. அந்த சுகர் பில்ல நீங்க லிக்விடா ஒண்ணு போடுறோம்னு சொன்னீங்க இல்லையா? அந்த லிக்விட் தான் மாத்திரை ஆக்சுவலி. இதெல்லாமே மேக்ஸிமம் வந்து எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றது தான். ஸோ, அதனால வந்து லிக்விட் ஃபார்ம்ல மேக்ஸிமம் இருக்கும். ஸோ, லிக்விட வந்து நம்ம அந்த சுகர் பால்ஸ்ல போடும்போது, அத அப்சர்வ் பண்ணிக்கும். அத அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம சப்பி சாப்பிடும்போது அதனுடைய ஆக்ஷன் இருக்கும். அதனால தான் சப்பி சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ, அத அப்சர்வ் பண்ண ப்ராப்பர்ட்டிய அத ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ, இதுதானே தவிர, அதனால தான் பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. பிரிஸ்கிரிப்ஷன் இதையுமே நான் ஒரு ட்ராபேக்கா பார்க்குறேன். ஏன்னா, இப்ப வீட்ல வந்து இப்போ பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி குடுக்குற டாக்டர் நெறைய பேர் இருக்காங்க. பிரிஸ்கிரிப்ஷன் எழுதாம என்ன மருந்துன்னே ரிவீல் பண்ணாம 1, 2, 3 போட்டு தர டாக்டர்ஸும் இருக்காங்க. இப்ப அந்த மாரி இருக்கும்போது, எதுவுமே லேபிளிங் இல்லாம இருந்ததுன்னா, மெடிசின் மாறுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாம ப்ராப்பரா கரெக்ட்டா டாக்டர் என்ன குடுக்குறாங்களோ, அத எடுத்துக்கிட்டு, தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும். ஒரு கிரிட்டிக்கல் கேஸ நீங்க டீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க சொல்லுங்க மேம். கிரிட்டிக்கல் நான் ரொம்ப டீல் பண்ணது கிடையாது. முன்னாடியே சொன்ன மாரி எமர்ஜென்சினா வில் சென்ட் தெம், ரெஃபர் தெம். அலோபதிக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் தான் பண்ணுவோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிரானிக் கண்டிஷன்லயே எனக்கு 2 பேரோட இது வந்து மறக்கவே மறக்காது. டியூரிங் மை பிஜி என்னுடைய ரிலேட்டிவ் அகைன் அ அவங்களுக்கு வந்து ஷி ஹேட் அர்டிகேரியா. எந்த அளவுக்குன்னா, சின்ன வயசுலேருந்தே ஷி ஹேட் அர்டிகேரியா. அர்டிகேரியா அப்படின்னா, ஸ்கின்ல வந்து வரக்கூடிய ஒரு ஃபார்ம் ஆஃப் அலர்ஜி.
அலர்ஜின்னு சொல்ல ஒரு தோல்லாம் நமக்கு வந்து எறும்பு கடிச்சா எப்படி தடி தடியா வீங்கிடும். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து டஸ்ட் எக்ஸ்போஸ் ஆனாலோ, இல்ல வேற ஏதோ ஒரு ரீசனாலோ, சாப்பிட்டா சில ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க பாடி தடி தடியா வீங்கி, மொத்தமா வீங்கிடும். அவங்களால ஒரு 4, 5 டேஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் அவங்க லைஃப ரன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரம் த பர்த் அவங்களுக்கு இருந்துச்சு. ஈவன் பேராசிட்டமால் கூட அவங்களுக்கு ஒத்துக்காது. ஃபீவர் வந்தா கூட கஷ்டப்படுவாங்க. பால் மட்டும் தான். அதுவும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட டோஸ் மட்டும் தான் அவங்களுக்கு ஒத்துக்கும். அந்த இதுக்கு மேல ஹையா போச்சுன்னா அவங்களுக்கு அது அகைன் அதுவுமே கூட அ ஸ்கின்ல வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுடும். அவங்கள வந்து நான் ட்ரீட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ரொம்ப டஃப்பா இருந்தது. ஐயோ! ஏன்டா அப்படி இருக்கும். ஒரு சில டைம் நம்மளால ஹெல்ப் பண்ண முடியலையேன்ற ஒரு இன்செக்யூரிட்டி டெவலப் ஆச்சு. பட் லேட்டரா போக, போக எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, இப்ப நம்ம நடந்து போறோம்ல, ரோட்ல மண் இருக்கும்ல, அந்த மண்ணு அவங்க தோள்ல பட்டுச்சு அப்டின்னா, அவங்களுக்கு அலர்ஜி ட்ரிகர் ஆயிடும். சாக்ஸ் போட்டு, ஃபுல் க்ளவ் போட்டு இப்படி தான் அவங்களால நடக்க முடியும். இன்னைக்கு அவங்க ரொம்ப ஹேப்பியா பீச்ல போய் நின்னு காத்து வாங்கிட்டு வர அளவுக்கு ஷி ஹஸ் இம்ப்ரூவ்ட்ன்னு நெனைக்கும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஃபுட்டுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் வந்து மாவா நீங்க கலந்து அதில போட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு சேராது. சென்னா போட்ட ஃபுட்ட சென்னா இல்லாம சாப்பிடணும். நான்வெஜ் சாப்பிடவே முடியாது. ஸோ பேசிக்கா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த நியூட்ரிஷனுமே ஃபுட்லேருந்து கிடைக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அலர்ஜி. இன்னைக்கு ஷி இஸ் ஆல்மோஸ்ட் டேக்கிங் எவ்ரிதிங். எவ்ரிதிங்னா எவ்ரிதிங் ஷி இஸ் டேக்கிங். ஷி இஸ் ஹெல்தி. இப்போ வரைக்கும் அலர்ஜி வரதில்ல. சப்போஸ் அப்படியே ரொம்ப ட்ரிகர் ஆனாலும், அது வித்தின் 2 ஹார்ஸ், 3 ஹார்ஸ் அது வந்து குறைஞ்சிருது. ஸோ தட் வாஸ் ஒன் சேலஞ்சிங். பட் இன்னைக்கு அது ஹேப்பியா இருக்கு. அந்த ஸோ நீங்க பார்க்கும்போதே ஒரு ப்ரவுட் மொமெண்ட் தான். கண்டிப்பா. ஹோமியோபதி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அலர்ஜீஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் குடுக்குது. நான் பார்த்த வரைக்கும் சரி, என் கூட இருக்கிற டாக்டர்ஸ் பார்த்த வரைக்கும் சரி, ஒரு சில ரிசர்ச் பேப்பர்ஸ் வச்சும், இந்த மாதிரி குட்டி, குட்டி இந்த மாதிரி கிரானிக் கண்டிஷன்ஸ்க்கு நல்ல ரிசல்ட் குடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அ இந்த மாதிரி ஆஸ்த்மா ரிலேட்டட் திங்ஸ், அலர்ஜி ரிலேட்டட் திங்ஸ், ஈஸ்னோஃபிலியா இந்த மாதிரி அண்ட் இன்னும் சொல்லக்கூடா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாரி எங்கெல்லாம் இன்ஃப்ளமேஷன்ற வார்த்தை வருதோ, அந்த மாரி டிசீஸ்க்கு இது நல்லாவே வேலை செய்யுது. ஆமா. ரிசல்ட் இருக்கு. ஒரு சில டிசீஸ் நம்ம கொலாபரேட்டிவா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லா டிசீஸோட பேஸுமே இன்ஃப்ளமேஷன் தான். ஒரு சிலதுக்கு நம்ம கொலாபரேட்டிவா ஹேண்டில் பண்ற மாரி. ஒரு சில இது வந்து வித் ஹோமியோபதி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுவுமே வந்து அலர்ஜி தான். ஏனோ தெரியல எனக்கு நெறைய அலர்ஜி கேஸ் தான் வராங்க. ஸோ அவன் வந்து ஒரு குட்டி பையன். அரவுண்ட் 10 இயர்ஸ் அவன். அவனுக்கும் இதே தான். ஆனா அவனுக்கு தோல்ல அலர்ஜியா வராது. அவனுக்கு ஆஸ்மாவா வரும். பிரீத்திங் டிஃபிகல்டி தான். ரொம்ப ஸ்டார்ட்டிங்ல ஸ்னீசிங் வரும், தும்மல் வரும், சளி ஊத்தும், மூக்கடைக்கும். டஸ்ட்டோ இல்ல வேற ஏதோ ட்ரிகர்ஸ் இருந்ததுனாலும், ஃபுட் ஹேபிட்ஸ்ல ட்ரிகர்ஸ் இருந்தாலும் அவனுக்கு இதுதான் பேட்டர்ன். ஆஸ்துமாவே இன்ஃப்ளமேஷன் தான். ஆஸ்மாக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. இன்ஃபெக்ஷனாலயும் வரும். இன்ஃப்ளமேஷனாலயும் வரும். நம்ம அந்த ப்ராங்கியல் ட்ராக்ட்ல வந்து சளி அப்ஸ்ட்ரக்ட் ஆயிடும். அப்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சுன்னா, அவங்களால மூச்சு விட முடியாது. இன்னொரு ஆஸ்பெக்ட்ல அது சளி இல்லைனாலும் அந்த பாத்வே சுருங்கிரும். அப்பயும் அவங்களால மூச்சு விட முடியாது. அது அலர்ஜினாலயும் இருக்கலாம், இன்ஃபெக்ஷனாலயும் இருக்கலாம். ஆர் ப்ராப்பர் கிரானிக் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷனாவும் இருக்கலாம். அது ப்ராப்பர் லங் சிஓபிடின்னு சொல்லுவாங்க. அது ப்ராப்பர் லங் அவங்களுக்கு ஃபேமிலியலா இருக்கும். நெறைய வருஷமா இருக்கும். சில பேருக்கு அவங்க லைஃப் ஸ்டைல்னால வரும். இந்த பையன் ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, மத்த அலர்ஜிய கம்பேர் பண்ணும்போது இவனுக்கு ரொம்ப சிவியர். சிவியர்னா எந்த அளவுக்குன்னா, இவன் லைஃப்ல இந்த 10 வருஷத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில்ல, ஐஸ் வாட்டர் சாப்பிட்டதில்ல, நெறைய ஃபுட்ஸ் சாப்பிட்டதில்ல, வீட்ட விட்டு வெளில போய் விளையாடினது கிடையாது. ஏன்னா விளையாடுனா அவனுக்கு ட்ரிகர் ஆகும். ஆ அதுக்கப்புறம் தியேட்டர் போனது கிடையாது. ஸோ ஒரு குழந்தை லைஃப்ல எதெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுமோ, அது எதுவுமே அவன் வந்து மிஸ் பண்ணிட்டான். ஆ அவனுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. இது பண்ணா வந்துருமா? அது பண்ணா வந்துருமா? அவன தாண்டி அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயம். ஏன்னா அவனுக்கு இதே மாதிரி ஆகி, ஆகி நெறைய வாட்டி அவன் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகி, ஸ்கூல் நெறைய லீவ் போட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. வித் மெடிசின்ஸ் அகைன் 1 1/2 வருஷத்துக்கிட்ட அவன் எடுத்துக்கிட்டான். அவனுக்கு ஈஸ்னோஃபில் கவுண்ட் ஜாஸ்தியா இருந்தது. ஐஜி ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஸோ இது எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. இப்போ வந்து லாஸ்ட் 2 தீபாவளியா வந்து அவன் கிராக்கர்ஸ் அவன் வெடிச்சான். ஸோ அது எனக்கு என்னமோ நான் அச்சீவ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அகைன் இப்பயுமே குட்டி, குட்டி எபிசோட்ஸ் அவனுக்கு வந்துட்டு தான் இருக்கு. பட் ஹி இஸ் ஹேப்பி. அவன் எல்லாமே பண்றான். இன்னைக்கு அவன் விளையாடுறான். அவனுக்கு புடிச்ச இடத்துக்கு போறான். அப்பப்போ ஹி இஸ் ஹேவிங் ஐஸ்கிரீம்ஸ் ஆர் கோல்ட் ஃபுட்ஸ். அத எடுக்கவே கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். குழந்தை தானே! என்னைக்கோ ஒரு நாள் 1 வாய், 2 வாய் எடுக்கிறது தப்பு இல்ல. புடிச்ச ஃபுட்ஸ சாப்பிடுறான். ஹேப்பியா இருக்கான். விளையாடுறான். சந்தோஷமா இருக்கான். மத்தவங்க செலிப்ரேட் பண்ற மாரி ஃபெஸ்டிவல்ஸ செலிப்ரேட் பண்றான். ஸோ அது எனக்கு பர்சனலி கனெக்ட் ஆச்சு.
ஸோ ஒரு குழந்தையோட சைல்ட்ஹுட்டே அவனுக்கு வந்து திருப்பி கிடைச்சிருக்கு. அதுவும் நம்ம ஹோமியோபதினால கிடைச்சிருக்குங்கிறதுனால நீங்க கண்டிப்பா பெருமைப்படலாம். நானே அதுக்கு லிவிங் எக்ஸாம்பிள் சார். நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு இதே மாதிரி நெறைய பிரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும். என்னால மூச்சு விட முடியாது. வித் பஃப் சப்போர்ட்டோட தான் ரொம்ப நாள் இருந்தேன் நானு. அடிக்கடி ஹாஸ்பிட்டலைஸ் ஆவேன். வித் ஹோமியோபதி நான் அதுலேருந்து மீண்டு வந்தேன். ஸோ எனக்கு வந்து அதுதான் இந்த மெடிசின் எடுக்கிறதுக்கு ஒரு லைஃப் டர்னிங் ஜர்னியா இருந்தது. என்ன மாதிரியே இருந்த ஒரு பெர்சன் என்ன விட வொர்ஸ்ட்டா இருந்த ஒரு பெர்சனுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நெனைக்கும்போது, எனக்கு ரொம்ப ப்ரவுடா ஃபீல் ஆச்சு. தேங்க் யூ. எங்களுக்கு கேட்க சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ சார். அண்ட் நீங்க உங்களுக்கு டாக்டர் சீட் கிடைச்சதப்போ உங்க பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணாங்க? தெரியும்ல. முதல்லேருந்து நானும் என் ஃப்ரெண்டு மாரி சொல்லிட்டே இருந்தேன்ல. டாக்டர் தானோன்னு. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தெரியும். டாக்டர் தான் இவ மைண்ட் செட்ன்னும்போது தே வர் ரியலி ஹேப்பி. ஆனா அவங்க வந்து நான் வேற ஏதாவது கவர்மெண்ட் சைட் சூஸ் பண்ணுவேன். அந்த மாரிலாம் நெனச்சாங்க. பட் நான் கொஞ்சம் செட்பேக்கா தான் இருந்தேன். எனக்கு என்ன சூஸ் பண்ணணும்னு தெரியல. கன்ஃப்யூஷன். ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த ப்ராசஸே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு 3, 4 மந்த்ஸ் ஆச்சு. என் கூட இருந்தவங்கலாம் சேர்ந்து படிக்க போய் ஒரு 4 மாசம் கழிச்சு தான் நான் கோர்ஸ்க்குள்ளேயே ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு கிளாரிட்டி இல்ல. மேபி என் வீட்ல யாருமே ப்ரொஃபஷனல் ஃபீல்ட்ல கிடையாது. எல்லாருமே டுவர்ட்ஸ் இன்டூ ஆர்ட்ஸ், காமர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. சயின்ஸ் குரூப்பே நான் தான். நானும் இன்னொரு ஒரு கசினும் மட்டும் தான். ஹி வென்ட் டூ இன்ஜினியரிங். ஸோ இந்த ஃபீல்ட்ல எனக்கு கைட் பண்றதுக்கு யாருமே இல்ல. ஸோ தெரிஞ்சவங்க அங்க இங்கன்னு கேட்டு நான் வரதுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு. மேபி மத்தவங்களுக்கு அது வராம இருக்கும்னு நெனைக்கிறேன். கர்ணா அகாடமிய ரீச் பண்ணுங்க. ஸோ உங்களோட நெறைய வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, என்னோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைம் ஞாபகம். என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸோட நம்ம எப்படியெல்லாம் வந்து ஃபன் பண்ணுவோமோ, அந்த மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க வீட்ல வந்து உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் உங்களோட கோ சிஸ்டரும் உங்களோட ஃப்ரெண்டு அண்ட் அவங்க அவங்க ஹஸ்பண்டும் உங்களோட ஃப்ரெண்டு. ஸோ இப்படி மொத்த ஃபேமிலியும் ஒரு ஃப்ரெண்டு ஃபேமிலியாவும் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏதோ பக்கத்து ரூம் தட்டுனா ஃப்ரெண்டு வீட்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். இப்போ லைஃப் போக போக நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் வந்துருச்சு. அதே ஜோன்ல நாங்க ரொம்ப நாள் இல்ல. அந்த ஃபேஸையும் கடந்து வந்துட்டோம் இப்ப. இப்பயும் வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு. டச் வுட். ஆனா வந்து இப்ப இன்னும் மெச்சூரிட்டியோட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஹேண்டில் பண்ணணும். இன்னும் லாங் டர்மா ஒண்ணா இருக்கிறதுக்கு என்னலாம் பண்ணணும்? நமக்குள்ள என்னென்ன அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் பண்ணணும்? ஒருத்தவங்களோட முகம் மாறுச்சுன்னா, அத எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? அத எப்படி நம்ம மாத்திக்கணும்? இந்த மாரி ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஃபன் மூடாவே இருந்த நாங்க, இப்ப கொஞ்சம் சீரியஸாலாம் அப்புறம் சேலஞ்சிங் ஃபேஸ். அப்புறம் எல்லா ஃபேஸுமே எல்லார் வீட்லயும் இருக்கும் இல்லையா? இப்ப அப்பா, அம்மாவோட சண்டை போடுவோம். சண்டை போடாம பாசமாவேலாம் இருக்க மாட்டோம். ஸோ சண்டையும் போட்டுப்போம், சேர்ந்தும் இருந்துக்குவோம். ஸோ அந்த மாரி ஒரு குதூகலமா, சந்தோஷமா இருந்துட்டுருக்கோம். அண்ட் எப்போப்பலாம் நாங்க வந்து ரொம்ப டவுனா அந்த மாரி ஃபீல் பண்ணும்போது, ஏதாவது எடுத்து பார்க்கணும்னா, ஆக்சுவலா உங்களோட ரீல்ஸ் எடுத்து பார்ப்போம். ஏன்னா, நாங்க பேக் டு அந்த எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஃபன் மோடுக்கு வந்துருவோமா, ஸோ அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் உங்களோட தேங்க் ரீல்ஸ்ல யூ இருந்து மேம். நான் இதெல்லாம் ஆரம்பிச்சதுமே ஒரு மெமரியா தான். நான் கன்னியாகுமரி போம்போது, நான் என் குழந்தை பண்றத யாரும் பார்க்க முடியலையே! என் கூட யாரும் இல்லையே! டெய்லி இதெல்லாம் WhatsAppல ஷேர் பண்ணா நெறைய பேருக்கு புடிக்க மாட்டேங்குது. ஃபேமிலி குரூப்ல எல்லாரும் விரும்ப மாட்றாங்க. ஸோ இத இப்படி ஒரு தனியா ஒரு சேனல்ல நமக்கு புடிச்சத போட்டு வச்சுக்கிட்டோம்னா, புடிச்சவங்க பார்த்துக்கலாம். வேணுங்கிறவங்க பார்க்கலாம். வேணாதவங்க பார்க்க வேணாம். எனக்கும் அது ஒரு மெமரி பாக்ஸா இருக்கும். ஸோ இப்படி தான் இது ஆரம்பிச்சது. அதனால அந்த ஃபன் எலிமெண்ட் அப்படியே தான் இருக்கும். என்னதான் நாங்க ப்ரொஃபஷனலி எல்லாரும் தனித்தனியா செயல்பட்டாலும், எங்களுக்கான மொமெண்ட்ஸ நாங்க கிரியேட் பண்ணிட்டே தான் இருப்போம். அத நாங்க அந்த சேனல்ல வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே தான் இருப்போம். உங்களோட லவ் மேரேஜ் அண்ட் அந்த ஜர்னி பத்தி சொல்லுங்க. இந்த லவ் மேரேஜா அப்டின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் மேம். ஆக்சுவலி என்னன்னா, அ எனக்கு வந்து அருண வந்து த்ரூ பிரியா தெரியும். பிரியா வந்து பிரியாவும் அரவிந்த் பிரியா, அருண் அரவிந்த் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அவங்க ஒரே இடத்துல வொர்க் பண்ணாங்க. பிரியா மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு விஜய் டிவில இன்டர்ன் பண்ணாங்க. அந்த டைம்ல அருண் அரவிந்த் அங்க இருந்ததுனால தே காட் டூ நோ ஈச் அதர். நான் வந்து டோட்டலி வேற. எனக்கு பிரியாவ மட்டும் தான் தெரியும். ஒரு பாயிண்ட்ல வந்து நாங்க 4 பேரும் சேர்ந்து வெளில போக ஆரம்பிச்சோம். அப்போ போகும்போது அரவிந்தும், பிரியாவும் பேசிட்டே இருப்பாங்க. நானும் அருணும் அமைதியாவே இருப்போம். ஸோ எனக்கு அது புடிச்சிருந்தது. அந்த டைம்ல வீட்ல கல்யாண பேச்செல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, தெரியாத ஒருத்தர கல்யாணம் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு, இந்த பெர்சன ஒரு ஃப்ரெண்டா எனக்கு தெரியும். இன் அண்ட் அவுட் எனக்கு தெரியும். ஹி இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங். ஒய் நாட்? ஏன் இவர நம்ம சூஸ் பண்ணக்கூடாது? அப்படிங்கிற ஒரு தாட்ல அருண் கிட்ட கூட நான் சொல்லல ஃபர்ஸ்ட்டு. நேரா என் வீட்ல தான் சொன்னேன். இந்த மாதிரி நான் லவ் பண்றேன் அப்படின்னே சொல்ட்டேன். அப்பதானே ஒரிஜினல் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து புடிச்சிருக்குன்னு சொன்னா வேணும் வேணான்னு யோசிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நெக்ஸ்ட் டேவே அருண கூப்ட்டு அருண், அரவிந்த் 2 பேரும் வந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் அவங்க அம்மா வந்தாங்க. ஸோ 3 நாள்ல வந்து என் லவ் ஸ்டோரி பில்ட் ஆயிடுச்சு. ஸோ அண்ட் கண்டிப்பா ஆன்டி பத்தி சொல்லியே ஆகணும். அவங்களும் பயங்கர ஃபன்னான ஒரு கண்டிப்பா. பெர்சன்ல. ரொம்ப ஸ்வீட்டான பெர்சன். இன்னி வரைக்கும் வந்து எங்களுக்கு என்ன வேணும்னு எங்களுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருந்து யோசிப்பாங்க. நெறைய டைம் அவங்க நெறைய ஆன்டிசிபேட் பண்ணி இப்படி போய் நின்னுக்குவாங்க.
பிரச்சனையெல்லாம் எனக்கு குடுங்க. நல்லத மட்டும் அந்த பசங்களுக்கு குடுங்க. அந்த மாதிரி மோட்ல வந்து அவங்க நெறைய நாள் இருப்பாங்க. இன்னி வரையும் இருக்காங்க. பட் என்னன்னா, எனக்கு என்ன வருத்தம்னா, எங்களுக்கு ஏதாவது வந்துருமோ, எங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ, எங்கள நல்லா வச்சுக்கணுன்ற அந்த ஆங்ஸைட்டிய பில்ட் பண்ணி அவங்க ஹெல்த்த ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்களோ! அப்டிங்கிற ஒரு இது வந்து எனக்கு வருது. இப்ப வருது. இவ்ளோ நாள் அது தெரியல. இவ்ளோ நாள் ஜாலியா இருந்தது. ஓகே நம்ம மேல ஒருத்தங்க கேர் எடுக்குறாங்க. நம்மள நல்லா பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்டேஜ்ல எனக்கு அது ஃபீல் ஆகுது. மேபி அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கணுமோ! கொஞ்சம் பிரச்சனைய எங்ககிட்டயும் குடுக்கணுமோ! நாங்க பார்த்து, நாங்க ஃபேஸ் பண்ணி அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா இன்னும் பெட்டரா இருக்குமோ! அப்டிங்கிற ஒரு தாட் வருது. யூ ஆர் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் அ மல்டிடாஸ்கிங் விமன். பிக் வேர்ட்ஸ். தேங்க் யூ. யூ ஆர் அ டாக்டர், யூ ஆர் அ வைஃப், யூ ஆர் அ ஹோம் மேக்கர், யூ ஆர் அ மதர். ஸோ இப்படி நெறைய பன்முகங்கள் உங்களுக்கு இருக்கு. அத எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? ஆக்சுவலி எல்லாருக்குமே பன்முகங்கள் இருக்கு. எல்லாருமே அத பெஸ்ட்டா தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி சொல்றது? நான் என்ன வந்து உயர்த்திக்கிட்டு மத்தவங்க பண்ணல அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அவங்கவங்க சிச்சுவேஷன்ல யார் என்ன பெஸ்ட்டா பண்ண முடியுமோ அத பண்றாங்க. ஈவன் யூ ஆர் டூயிங். இன்னைக்கு ஸ்டேஜ்ல நீங்களும் ஒரு வைஃபா இருக்கீங்க. உங்களுக்கும் வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இன்னைக்கு வொர்க் பண்றீங்க. ஸோ எவ்ரிஒன் இஸ் அ மல்டி டாஸ்கர். பட் நம்ம எந்த லெவல்ல இருக்கோம்? எவ்வளோ தூரத்துக்கு எத பிரையாரிடைஸ் பண்றோம்? இதுதான் நம்மள சேனலைஸ் பண்ணும். பீயிங் ஆல் திஸ் ஒரு ஒரு ரோலையும் நான் 100% பண்றேனான்னு கேட்டா, இல்ல. செட்பேக்ஸ் இருக்கும். சில டைம் பெஸ்ட் ஒய்ஃபா இருக்கிற டைம்ல என்னால ஒரு பெஸ்ட் பிராக்டிஷனரா இருந்திருக்க முடியாது. ஒரு சில நேரம் ஓகே, இந்த விஷயத்துக்காக நான் கிளினிக்ல ஒரு சில விஷயத்த குறைச்சிருக்கணும். இல்ல பேஷண்ட் இன்னைக்கு குறைச்சிட்டு வெளில போணும். என் ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருக்கும். இன்னைக்கு ஒரு நல்ல அம்மாவா பேரண்ட்ஸ் மீட்டிங் போணும்னு நினைக்கும்போது, மத்த வொர்க்ஸ்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஸோ இந்த பேலன்ஸ் வந்து நம்ம அன்னைக்கு எது இம்பார்ட்டன்ஸோ, அத பிரையாரிடைஸ் பண்ணி போயிட்டோம் அப்டின்னா, எல்லாமே ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுடைய கோலையும் நம்ம ரீச் பண்ணலாம். எனக்கு வந்து ப்ரொஃபஷன் மட்டும் தான் முக்கியம். நான் டெய்லி கிளினிக்ல இந்த டைம்ல, இந்த டைம் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு நான் ரிஜிடா இருந்தேன் அப்படின்னா, சில விஷயங்கள நான் இழக்க வேண்டியிருக்கும். இல்ல நான் ஒரு பெஸ்ட் ஒய்ஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மத்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணேன்னா, அங்கேயும் அடி வாங்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரு நாள் இப்படி, ஒரு நாள் இப்படின்னு பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து ரோல்லாம் கிடையாது பெருசா. வருவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், குடுப்பாங்க. படிச்சியா? அப்படின்னா, எடுத்து படிக்கணும். போணும். இப்படி தான் போணும். பட் இன்னைக்கு லெவல்ல வந்து அது எல்லாத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட் இது எல்லாத்தையுமே யங் ஏஜ்லயே வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 11த், 12த் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா, அன்னைக்கு டேட்ல நான்லாம் யோசிச்சே இருக்க மாட்டேன். என்ன சம்பாதிக்கணும்? என்ன பண்ணணும்? எவ்வளோ காசு பார்க்கணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு ரொம்ப யங் ஏஜ்லயே தே ரெடி டூ ஏர்ன். அதுக்கு என்ன பண்ணணும்? எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போடணும்? நம்ம எவ்வளோ ரோல் பெர்ஃபார்ம் பண்ணணும்? அப்படிங்கிற அளவுக்கு யங்ஸ்டர்ஸோட மைண்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ரொம்ப இதுவா இருக்கு. கிராஸ்ப் பண்ணிக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும். சம்பாதிக்கிறாங்க, படிக்கிறாங்க, கூடவே வந்து வீட்ட பார்த்துக்கிறாங்க. அந்த பொறுப்பெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணது கிடையாது. இன்னைக்கு ஜெனரேஷன்ல நெறைய யங்ஸ்டர்ஸ் சில பேர் எஸ் அ பொறுப்பில்லாம இருக்காங்க. பட் பொறுப்பா இருக்கிற மாணவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அவங்கள மாரி இருக்கவங்க வந்து அவங்க லைஃப்ப இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ரீம் லைன்டா எடுத்துட்டு போனாங்கன்னா, சின்ன வயசுலயே ஒரு பெரிய ஆண்டர்பிரினரா வரதுக்கு ஹை சான்சஸ். ஸோ என்ன அட்வைஸ் நீங்க குடுக்கலாம்? இன்னைக்கு ஆஸ்பைரிங் டாக்டர்ஸ்க்கு? அந்த சான்ஸையே நம்ம எடுத்துக்காம, எல்லா நாளும் நான் முன்னாடி இருக்கணும்னு நெனச்சா முடியாது. இத தான் எழுதணும். இத எழுதுனா நீ பாஸ் ஆயிடுவ. இவ்ளோ மார்க் வாங்கிடுவேன்ற அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க. பட் நீங்க காலேஜ்க்குள்ள நுழைஞ்சுட்டீங்கன்னா, இது எதுவுமே இருக்காது. நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டேன். இல்ல டாக்டர், எனி டாக்டர் முடிச்சுட்டேன் அப்படின்னா, நான் கோடி கோடியா சம்பாரிக்க போறேன் அப்படின்னு. இத எப்படி பார்க்குறீங்க? அஸ் அ டாக்டர். அருண் அண்ட் அரவிந்த், நான் தனி ஆள் இல்ல. நீட். சப்பா! இப்பவே கண்ண கட்டுதே.